ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறோம். இவரை நம்ம க்ளீன் பண்ணி வரலாம் வாங்க. ரெக்கையெல்லாம் இது பிடிங்காச்சு. இப்போ இது வாட்டுறம்பா. தீயில் நல்லா வாட்டினோம்னா தான் அந்த 1-2 ரெக்கையெல்லாம் போகும். அப்படியே தோலெல்லாம் சுருங்குது பாருங்களா. ரொம்பவே சுடுது. இப்போ இதை வாட்டியாச்சு. இப்போ இதை மஞ்சள் போட்டு சுத்தம் பண்ணணும். இது கருப்பு, இந்த கருங்கோயோட இது கிராஸ் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இந்த மஞ்சத்தூள் போட்டு நம்ம தேய்க்கும் போது தண்ணி மஞ்சத்தூளும் நீச்ச வாசனை போகும். இந்த நாட்டுக்கோழின்றதுனால நம்ம மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணுப்பா. இது போய் க்ளீன் பண்ணிக்கலாம்பா. கோழியெல்லாம் சுத்தம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. பார்த்து பிடிச்சிக்குப்பா. இப்படி ஓப்பன் பண்ணி நல்லா பிரிக்கணும். இது தெரியுதா? அதுக்கு முன்னாடியே கழுத்தை எடுத்துக்கலாம். கழுத்தை அறுத்துட்டோம்னா அந்த இந்த நரம்பை பிடிச்சி வெளிக்கணும்பா. கழுத்து நம்புறோம். எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதில் தேவையான பொருளெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரொம்ப உஷாராக கட் பண்ணணும். இது பாருங்களா, இது காட்டுப்பா. இது ரொம்ப உஷாராக க்ளீன் பண்ணணும். இது கிட்னியா சட்னியா அது தெரியல. சவுண்ட் இது இதயம். இதுதான் பிச்சை, கோழியோட இறைப்பை. இதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ கஞ்சிக்கலாம்.
இதெல்லாம் சுத்தம் பண்ணணும். பார்த்தீங்களான்னு தெரியும். இந்த இது வந்து இப்படி தான் சுத்தம் பண்ணணும். இது மேலே கதெல்லாம் சுத்தமாக ரிமூவ் பண்ணிவிட்டு எடுத்துட்டு கொழுப்பெல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு கழுவிக்கலாம். இது இப்போ கழுவியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கழுவியாதானே செய்யும். கொஞ்சம் கது தான் தரான். இது கோழியோட பேக்கு கைட்டு கட் பண்ணியாச்சு. சிரிக்கிறாங்க. இப்போ அருவாமனையில் அரிஞ்சிக்கலாம். கையோட கட் பண்ணும்போது அரிஞ்சிக்கணும். கத்திலே பீஸ் இது பண்ணி எடுக்க முடியாது, அரிஞ்சிக்கணும். கறியை சுத்தம் பண்ணியாச்சு. கறியை கட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் போட்டு இதை க்ளீன் பண்ணிக்கலாம். கழுவி எடுத்துக்கலாம்பா. கறியை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து மசாலாவெல்லாம் பார்த்துக்கலாம் என்னென்ன தேவைன்னு. பார்த்தீங்களாண்ணா இந்த பாருங்கள், சோம்பு கெசகெசா, அதுக்கப்புறமா வந்து மிளகு சீரகம், இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, தக்காளி வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். இப்போ போய் இதை அரைக்கணும். அரைச்சி தான் நான் குழம்பு செய்வேன். வாங்க பார்க்கலாம். அம்மிக்கல்ல இதை அரைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். அம்மிக்கல்ல நல்லா அரைச்சி வச்சுக்கோனா அதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நாட்டுக்கோழின்றதுனால நான் அம்மிக்கல்லே அரைச்சிப்பேன். இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சி இது கூட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தை போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயத்தை போட்டு பறிக்கலாம். அம்மியில் அரைச்சி வச்சு செஞ்சு பண்ணவே அது ரொம்ப டேஸ்ட்டாகும். அரைச்சாச்சு. இப்போ வந்து இதை வயசு சேர்த்துக்கலாம்.
கடாயை வச்சாச்சு, சட்டி தான் வச்சுக்கிறேன். சட்டியில் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிட்டோம். கடுகு போட்டுக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு மெழுகு சீரகம் எல்லாத்தையும் இதில் அரைச்சி வச்சுக்கிறேன். இதை தான் சேர்த்துக்கலாம். ஊற்றிக்கலாம். நல்லா வதங்கணும். இது நல்லா வதங்கட்டும். நல்லா அந்த அம்மியில் அரைச்சது வந்து நல்லா இதுக்கு அந்த வாசனையே ரொம்ப கமகமாக இருக்குது. இது கூட வந்து இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம கறியை சேர்த்துக்கலாம். கறி இது கூட சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டு தான் அழைச்சி வச்சுக்கிறோம். இப்போ இதை நல்லா கிளறிக்கலாம். இதை நல்லா கலரி இப்போ மூடிக்கலாம். கொத்தமல்லி போட்டு இதை மூடிக்கலாம். இது வெந்து வரட்டும். தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இறந்துருக்கோம். இது பாருங்கள், தண்ணி வந்து அப்படியே தனியாக வருது பாருங்க. இது மாதிரி அதை மசாலாலாம் போட்டு நம்ம கலரி 3 மூட்டை அந்த தண்ணியெல்லாம் வெளியே வரும். தண்ணி வெளியே வரும்போது இந்த மெழுகு சீரகம் இதெல்லாம் நல்லாவே வாசனை வருது. கேமராமேனுக்கு வேறு எச்சி ஊறுதான் சொல்லின்னுக்கிறாரு. இதில் வீட்டு மிளகாத்தூள் தான். இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். இதில் வந்து 2 ஸ்பூன் கலந்துட்டுருக்குறேன். தேவையான அளவு தான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவை அவ்வளோ போட்டுங்க. எங்களுக்கு இவ்வளோ தான் காரம் தேவை. இதை அப்படியே காட்டிக்கலாம். இந்த வீட்டு மிளகாத்தூள்ன்றதுனால நான் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்க்கலை, எல்லாமே சேர்த்துட்டுருக்குறோம். இதில் இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு, உப்பும் போட்டேன். இப்போ இதை மூடி போட்டு நம்ம கொதிக்க வைக்கலாம். குழம்பு கொதிச்ச உடனே உங்களுக்கு காட்டுறேன். நல்லா கொதிச்சுன்னு இருக்குது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது. ஏன்னா நாட்டுக்கோழின்றதுனால நல்லாவே கொதிக்கணும், நல்லா வேகணும். இது கூட லைட்டாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கும் போது சேர்க்கணும். இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்கட்டும், மூடிக்கலாம். நல்லா கொட்டி குழம்பு கொதிச்சிச்சு. அவ்வளோதான், இது இறக்கலாம். இப்போ நம்ம குழம்பு வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். நல்லா கமன்னு வருது வாசனை. சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.